திருச்சியில் நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் தற்போது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கிறோம். நாம் நம்முடைய நாடு முழுக்க ஒரே பார்வையோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட என்னுடைய தமிழகம், என்னுடைய தமிழ்நாடு இந்தியாவுடைய முதல்நிலை மாநிலமாக வர வேண்டும் என்பதிலே நாம் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அண்டையில் இருக்கக்கூடிய கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் போன்ற மாநிலங்களை விட எல்லாம் நாம் எத்தனையோ வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் இன்று வாரி வழங்குகிறேன் என்று சொன்னாலும் கூட வாங்குவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லி இங்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது. இதே போன்ற அரசாங்கத்தை 50 ஆண்டு காலமாக தமிழகத்திலே நடத்திய காரணத்தினாலே இன்று நம்முடைய தமிழகத்திலே இளைஞர்கள் வேலையை தீர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் புதிய தமிழகம் உருவாகிவிட்டாக வேண்டும், புதிய எழுச்சி வந்தாக வேண்டும். அதற்கு தாமரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே வெற்றி பெற்றாக வேண்டும். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூமியை காக்க வேண்டிய பொறுப்பு இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 1,08,00,000 புதிய வாக்காளர்கள் தமிழ் மண்ணை காக்க வேண்டும் என்று சொல்லி நான் கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன். விளைச்சல் நிறைந்த பூமிகள் எல்லாம் இன்று கல் விளையக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கின்றது. நீர்த்திட்டங்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. விளைநிலங்களுக்கு தர வேண்டிய தண்ணீரை தருவதற்கு கூட நம்முடைய அரசாங்கம் தடுப்பணைகளை கட்டுவதற்கு தயாராக இல்லை. மாறாக நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது ஏறக்குறைய 3 லட்சம் தடுப்பணைகளை கட்டி அந்த மாநிலம் முழுக்க விவசாயத்திற்கு ஏற்பாடு செய்தார். 50 வருஷமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு தடுப்பணை கூட அவர்களால் கட்ட முடியவில்லை. ஆறுகள் காணாமல் போய்க் கொண்டிருக்கின்றன. காவிரி போன்ற நதிகள் எல்லாம் இந்த மணல் எடுக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக மாறியிருக்கின்றன. இந்த மணல் இப்படியே எடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தால் வடிவேலு சொன்னாங்க, கிணத்தை காணவில்லை என்று சொல்லி காவிரியை காணவில்லை என்று சொல்லி அடுத்த தலைமுறை கேள்வி செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள சூழ்நிலையை இது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாக்கிவிடுவார்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு சென்னல்ல மட்டும் 2000 லாரிகளிலே மண்ணெண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படி 200 இடங்களிலே மண்ணெண்ணிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு நதியை கூட மண்ணிருக்க முடியாது. ஆகவே நதிகளை காக்கக்கூடிய பொறுப்பு இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1,08,00,000 புதிய வாக்காளர்களுக்கும் பழைய வாக்காளர்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் அடித்து கூற விரும்புகிறேன். எனது அருமை சகோதரர்களே, இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மது பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். கலைஞரவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் ஆட்சிக்கு வந்தாதானே நல்லா வர முடியாது அப்படின்னு. நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து